அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஸ்பெஷல் இஞ்சி கொத்து பனியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். மைதா 1.5 கிலோ எடுத்திருக்கேன். நெய் 400 கிராம், வெள்ளை சர்க்கரை 400 கிராம், நெய்யை சூடு பண்ணிட்டு வந்துடலாம். நெய் நல்லா ஆவி பறக்க சூடு வரணும். நெய் நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ மாவில் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து மாவை நல்லா கிண்டி விட்டு ஆற வச்சிடலாம். சர்க்கரை தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன். நான் 1.5 கிலோ மாவு போடுறதுனால நான் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை தண்ணி மாவில் சேர்த்து பசைஞ்சிக்கலாம். இப்படி உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் வளர்த்திக்கலாம். மொத்தமாக இல்லாமல் மெலிசாமல் இல்லாமல் மீடியமாக வளர்த்திக்கிங்க. கட் பண்ணிக்கலாம். நடுவில் 3 கோடு போட்டுக்கலாம். பின்னல் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு கையாக வேலை பார்க்குறதுனால நான் பின்னல் போடுறத உங்கள்கிட்ட காட்ட முடியல. 3 கோடு போட்டிருக்கோம்ல, அதில் நடு கோடில் 2 பக்கமும் சேர்த்து உள்ளே விட்டிங்கன்னா பின்னல் வந்துடும். எல்லா மாவையும் வளர்த்தி பின்னல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கறி அடுப்பில் தான் பணியாரம் சுட போகிறேன். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு வந்துடுச்சு. இப்போ போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 பக்கமும் சவந்ததும் எடுத்துடலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறமாக சவந்ததும் எடுத்துடலாம். இஞ்சி கொத்து பனியம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சுவையாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதே அளவில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.